ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் சுளிர்னு காரமாக இருக்கிறதுக்கு காரணமே அதில் இருக்கக்கூடிய அலைல் ப்ரொஃபைல் டை சல்ஃபைடு அப்படிங்கிற எண்ணெய் தான். அதனால தான் வெங்காயத்தை உரிக்கிறப்ப நம்மளோட கண்ணிலிருந்து கண்ணீர் வருது. சின்ன வெங்காயத்தில் ஏராளமான மருத்துவ பலன்கள் இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீரை வெளியேற்றக்கூடிய தன்மை கூட இந்த வெங்காயத்துக்கு இருக்குது. அதுபோல் சின்ன வெங்காயத்தை வதக்கி தேன் விட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு பசும்பால் குடிக்கலாம். 2 சின்ன வெங்காயத்தை இடித்து 1/2 டம்ளர் தண்ணீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தோன்னா நல்ல பலன் கிடைக்கும். சின்ன வெங்காயம் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நரம்பு தளர்ச்சி பாதிப்பு இருக்கிறவங்க வெறும் சின்ன வெங்காயத்தை வதக்கி வெறும் வயிற்றுல சாப்பிடணும். ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே பச்சையாக சாப்பிடலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, டெஸ்டோஸ்ட்ரோனின் அப்படிங்கிற அளவை இந்த சின்ன வெங்காயம் அதிகரிக்க செய்து. இதை நான் சொல்லலைங்க, ஆய்வுகளில் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 4 வேளை 1/2 ஸ்பூன் சின்ன வெங்காயத்தோட சாறை குடிச்சிட்டு வந்தோன்னா நுரையீரல் வலுவாகும். இதனால் நுரையீரலுக்குள்ளார தங்கி இருக்கும்ல அந்த அழுக்குகள், கழிவுகள், நச்சுக்களும் வெளியேறிடும். அது மட்டும் இல்லாமல் சுவாச கோளாறுகளை சீர் செய்கிற சக்தி கூட இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது. அதனால தான் ஜலதோஷம், இருமல், காய்ச்சல், நெஞ்சு சளியால் அவதிப்படுறப்ப வெங்காய சாரோட சம அளவு தேன் கலந்து சாப்பிட சொல்லுவாங்க. நெஞ்சு வலியால் அவதிப்படுறவங்க வெங்காயத்தை பச்சையா மென்று சாப்பிட்டோன்னா இதயம் உறுதியாகும். உடல் எடையை குறைப்போருக்கும் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா இந்த சின்ன வெங்காயத்தை சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சாறு கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியதாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூட இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பல் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபட செய்யறதுல சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பல்வலி இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்தில் ஒரு துண்டு எடுத்து பல்வலி இருக்குல்ல அந்த இடத்துல வச்சு கடிச்சிட்டிங்கன்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும். சொத்த பல் இருந்தால் கூட அங்கே இந்த சின்ன வெங்காயத்தை வச்சு கடிக்கிறப்ப பல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய புழுக்கள்லாம் வெளியில் வந்துடும். வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், தொற்றுக்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய சக்தி இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது. வாய் துர்நாற்றத்தை போக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4-5 சின்ன வெங்காயத்தோட புதினா இலைகளை சேர்த்து மென்று சாப்பிட்டுட்டீங்கன்னா வாய் துர்நாற்றம் சரியாகும். மூட்டு வலி குணமாக சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சின்ன வெங்காய சாரோட கடுகு எண்ணெய் கலந்து கீழ்வாய்வு காரணமாக ஏற்படுள்ள அந்த மூட்டுகளில் வலி வர நேரத்தில் தடவுனீங்கன்னா மூட்டு வலி குணமாகும். சின்ன வெங்காய சாரோட சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வாத நோய் குறையும். மூல நோய் இருக்கிறவங்களுக்கு சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மூல நோயாளிகள் தவிர்க்கவே கூடாததுன்னா சின்ன வெங்காயத்தை சொல்லலாம். 50 கிராம் சின்ன வெங்காயத்தோட சாரில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து 15 நாட்கள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வர்றப்ப ரத்த மூலம் கட்டுக்குள்ளார வரும். வெங்காயத்தை துண்டு துண்டாக நறுக்கி அதில் கொஞ்சோண்டு பனங்கற்கண்டு இருக்குல்ல அதோட தூள் சேர்த்து பாலோட கலந்து சாப்பிடலாம். இப்படி நம்ம சாப்பிட்றப்ப மூல நோய் நம்மளை நெருங்காது. வெங்காயத்தில் இன்சுலின் நிறைய இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளும் இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிட்றது அவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கு. சரும ஆரோக்கியத்துக்கு சின்ன வெங்காயம் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். புற ஊதா கதிர்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுனால இந்த சின்ன வெங்காயத்தோட சாரை முகத்தில் ஃபேஸ் பேக் போல் நம்ம போடலாம். ஆனால் முகப்பரு, காயங்கள் இருந்துச்சுன்னா வெங்காய சாரை தடவக்கூடாது. முகப்பரு இருந்தாலும் இந்த சாரை தடவுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். கட்டிகள் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயத்தை தீயில சுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள், நெய் கலந்து இளஞ்சூட்டோட கட்டி மீது வச்சு கட்டலாம்.
பாம்பு, தேள் கடிச்சிட்டாலும் இந்த சின்ன வெங்காயத்தை தான் உடனடியாக மருந்தாக பயன்படுத்தணும். புகைப்பிடிக்கிறவங்கெல்லாம் இந்த சின்ன வெங்காய சாறை நாளைக்கு 3 வேளை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நுரையீரல் சுத்தமாகும். தலைவலிக்கு சின்ன வெங்காயம் எப்படி மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தலைவலி சரியாகணும்னா இந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சி பற்று போடலாம். தலைமுடி உதிராமல் இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயத்தை அரைச்சி காய்ச்சி பயன்படுத்தலாம். வெறும் சின்ன வெங்காயத்தோட சாறை தலையில் தடவி 5 நிமிஷம் மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தலைக்கு ரத்த ஓட்டம் சிறப்பாக கிடைக்கும். ரத்தம் உறைதல், அடைப்பெல்லாம் நீக்கி மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை கூட இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்கு. மண்ணீரல் கோளாறுகளையும் சரி செய்யும். சளியை கரைச்சி வெளியேற்றிடும். அதனால மழை காலங்களில் சமையலில் இந்த சின்ன வெங்காயத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை கூட இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்கு. இளைப்பு, வாதம், பித்த கிறுகிறுப்பு, ஈரல் கோளாறு இது மாதிரியான பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய சக்தி கூட இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்கு. புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் சின்ன வெங்காயத்தில் அதிகமாகவே இருக்கு. இந்த சின்ன வெங்காயத்தில் விட்டமின் இ நிறைய இருக்கு. கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை முன்கூட்டியே இரும்பு சத்து நிறைய இருக்கக்கூடிய இந்த சின்ன வெங்காயம் அனிமியாவை போக்குறதுக்கு பயன்படுது. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்குறதுக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சின்ன வெங்காய சாரோட கொஞ்சோண்டு உப்பு கலந்து அடிக்கடி குடிச்சிட்டு வந்தோன்னா மாலைக்கண் நோய் கூட சரியாகும். 100 கிராம் சின்ன வெங்காயத்தில் நீர்ச்சத்து, புரதம், கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, விட்டமின் பி, கொழுப்பு, தாது உப்புக்கள், நார்ச்சத்துக்கள் கூட இருக்கு. மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்தை நறுக்கி விளக்கெண்ணெயில் வதக்கி சாப்பிடணும். பித்த உடம்பால் அவதிப்படுறவங்க 4 சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு கொஞ்சோண்டு வெல்லத்தை சேர்த்து அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா பித்த உடம்பெல்லாம் சரியாகும். இந்த வீடியோவில் சின்ன வெங்காயம் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். இனி சின்ன வெங்காயத்தை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.